ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. குரு வணக்கம். நினைப்பவர் தம்மை காக்கும் நிகரறு மந்திரத்து தனிப்பொருள் உணர்த்தும் தெய்வம் தனித்தொழிற் வேலின் தெய்வம் வினைப்பகை ஓட்டும் செவ்வேள் வியன்புகழ் நாட்டும் எந்தை முனி குழு போற்றும் பாம்பன் முனி குரு மலர்த்தாள் போற்றி. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவத்தில் இன்று 31வது வரியான ஓம் பூதபதையே நமோ நமக என்பதன் விளக்கத்தை பார்ப்போம். தோன்றிய பொருள்கள் அனைத்திற்கும் ஆதி காரணமாக இருந்து அவற்றை வியாபித்திருக்கும் தலைவனுக்கு வணக்கம் வணக்கம். பூதம் என்பதற்கு தோன்றியது என்ற பொருள் உண்டு. ஆணவ மலத்தில் அழுந்தி கேவல நிலையில் இருக்கும் உயிர்கூட்டங்களுக்கு தனு கரண புவன போகங்களை அளிக்கும் ஆதிக்காரணனாகவும் தனி நாயகனாகவும் விளங்குபவன் முருகப்பெருமான் ஆவார். உயிருக்குள்ளே அந்தர்யாமியாகவும் உயிரற்ற பொருள்களில் அனைத்திலும் வியாபித்தவனும் அப்பொருளாகவும் விளங்குபவர் ஆவார். ஐம்பெரும் பூதங்களையும் பஞ்சீகரணம் செய்து உண்டாக்கியவன், அதனால் பூதபதி என்று போற்றப்படுகிறார். 5 வகைப்பட்ட தன்மாத்திரைகளை பகுத்து சேர்த்து ஐம்பெரும் பூதங்களை உண்டாக்கும் செயலே பஞ்சீகரணம். சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் என்பன 5லும் தன்மாத்திரைகள் இவ்வாறு ஐம்பெரும் பூதங்களை தோற்றுவித்து அவற்றை வியாபித்திருப்பதால் பூதபதி என போற்றப்படுகிறார். ஆன்மாக்களும் சந்திரனும் சூரியனும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எனப்படும் அந்தக்கரணங்களும் மகாமாயையும் பிரகிருதியையும் யாருடைய சங்கல்பத்தை அனுசரித்து இயங்குகின்றனவோ அவரே பூதங்களுக்கு பதியாகின்றார் என ஆகமங்கள் கூறுகின்றன. சூரபன்மன் முதலான அசுரர்களை சம்ஹாரம் செய்ய சிவபெருமானால் முருகப்பெருமானுக்கு துணையாக இருக்க 2000 பூத கணங்களுக்கும் லட்ச வீரர்களுக்கும் நவ வீரர்களுக்கும் தலைவன் குகப்பெருமான் என்பதால் பூதபதி என போற்றப்படுகிறார். பூதம் என்பதற்கு இறந்த காலம் என்ற பொருளும் உண்டு. 3 காலங்களையும் ஆள்வோன் என்பதால் காலம்தான் பிராணிகளை படைக்கிறது, அழிப்பதும் காலமே. அனைத்தும் காலத்தின் வசப்பட்டுள்ளவையே. காலமோ கந்தவேல் வசத்தில் உள்ளது. அதனால் பூதபதி என போற்றப்படுகிறார். பூதம் என்பதற்கு பிராணிகள், உயிர்கூட்டங்கள், உற்பத்தி, நாசம், வருகை, செல்கை, ஞானம், அஞ்ஞானம் முதலான அனைத்து செயல்களையும் முற்றும் உணர்ந்திருப்பதால் முருகப்பெருமானே பூதபதி ஆவார். பூதபதி என்பதற்கேற்ப பஞ்சபூத ஸ்வரூபமான உபசாரங்களான வழிபடப் பெறும் நாயகன் என்ற பொருளும் உண்டு. ஓம் பஞ்சபூத சந்துஷ்ட மானசாய நமக என்று கூறுவர். பூதங்கள் என்பதற்கு க்ஷேத்திரங்கள் என்ற பொருளும் உண்டு. க்ஷேத்திரங்களாகவும் க்ஷேத்திரங்களுக்கு அதிபதியாகவும் எல்லா க்ஷேத்திரங்களிலும் உறைபவராகவும் க்ஷேமங்கர பரமேஸ்வரரே முருகப்பெருமான் என பூதபதி என போற்றப்படுகிறார். அடுத்ததாக 32வது வரியான ஓம் வேதபதையே நமோ நமக என்பதன் விளக்கத்தை பார்ப்போம். அனைத்து வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் தலைவனாகிய வேற்பெருமானுக்கு வணக்கம் வணக்கம். தோன்றி மறையும் உலக நூல்கள் போல் அல்லாமல் எப்பொழுதும் நித்தியமாகவும் முற்றறிவும் உடைய பரம்பொருளால் வெளிப்படுத்தப்பட்டவையாகவும் விளங்குபவை வேதங்களும் ஆகமங்களும் ஆகும். அவைகளுக்கு அழிவு கிடையாது. இறைவன் மகா சதாசிவ ரூபம் தாங்கி 4 வேதங்களையும் 28 ஆகமங்களையும் வெளிப்படுத்தினார். கிழக்கு நோக்கிய தத்புருஷ முகத்திலிருந்து 21 சாகைகள் உடைய ரிக்வேதம் வெளிப்பட்டது. தெற்கு நோக்கிய அகோர முகத்திலிருந்து 100 சாகைகள் உடைய யஜுர்வேதம் வெளிப்பட்டது. மேற்கு நோக்கிய சத்யோஜாத முகத்திலிருந்து 1000 சாகைகள் கூறிய சாமவேதம் வெளிப்பட்டது. வடக்கு நோக்கிய வாமதேவ முகத்திலிருந்து 9 சாகைகள் கூடிய அதர்வண வேதம் வெளிப்பட்டது. அனந்த தேவர் வாயிலாக பிரம்மாவிற்கு சிவபெருமானால் உணர்த்தப்பட்டது. 10 உபனிஷத் ரிக்வேதத்திலும்
51 உபனிஷத்கள் யஜுர்வேதத்திலும், 16 உபனிஷத்கள் சாம வேதத்திலும், 31 உபனிஷத்கள் அதர்வண வேதத்திலும் சார்ந்தவைகளாக உள்ளன. 108 உபனிஷத்கள் 4 வேதங்களை சார்ந்தவை. உபவேதங்கள் ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், அர்த்த வேதம், வைத்திய சாஸ்திரங்கள், சில்ப சாஸ்திரங்கள், ஜோதிட சாஸ்திரமும் தாது வாதமும் தோன்றின. கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டங்கள் என்பன வேதங்கள் எல்லாம் இறைவனுக்கு அங்கங்களாக உள்ளன, உப அங்கங்களாகவும் விளங்குகின்றன. வேதங்களால் முழுமுதற் பரம்பொருள் இது என உணர்த்தப்படும் மூல தெய்வமே ஞான தெய்வமான சுப்பிரமணிய சுவாமி ஆவார். 28 சிவாகமங்களும் 207 உப ஆகமங்களும் அருளி உணர்த்திய பரம்பொருள் சண்முகப் பெருமான் ஆகவே வேதபதி என புகழப்படுகிறார். வேதங்களாலும் ஆகமங்களாலும் போற்றி துதிக்கப்படும் உயர்நிலையில் பராவாக்கிற்கும் அப்பாற்பட்டு விளங்கும் ஆனந்த பரபிரம்மே குகப் பரம்பொருள் ஆவார். வேதங்களையும் ஆகமங்களையும் ஆனந்த வாக்கு எனக் கூறுகின்றனர். ஆனந்த வாக்குகளை தோற்றுவித்தருளும் பதி எனவே வேதபதி ஆவார். வேதம் என்பது தகராகாச சொரூபமாக விளங்கும் சிற்சபையை குறிக்கும். சிற்சபையின் 4 புறங்களிலும் 4 வேதங்களும் 28 சிவாகமங்களையும் ஸ்தம்ப வடிவில் தாங்கிக் கொண்டு சிற்சபை நாயகன் எனவும், சிவாலயங்கள், யாக மண்டபங்கள் முதலானவை எல்லாம் வேதமயமானவை எனவே வேதபதி எனப் போற்றப்படுகிறார். இவ்வாறாக இன்று 31வது வரியான ஓம் பூதபதையே நமோ நமக என்பதையும், 32வது வரியான ஓம் வேதபதையே நமோ நமக என்பதையும், இந்த 2 ஸ்தோத்திர மந்திரத்தின் விளக்கத்தை பார்த்தோம். அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை தொடர்ந்து சிந்திப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க. மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாசரணம். திருச்சிற்றம்பலம்.